நீங்கள் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ தான் மேக்ஸ் பசில்ஸ். கொஞ்சம் மாற்றி யோசிங்க. அதான் திங்க் லிட்டில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து 3 பசில்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்றுக்கு நம்ம வந்து கரெக்டாக என்னன்றதை நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸ் பசில்ஸ் 1. இதில் 3 காலம் கொடுத்துருக்கேன். நீங்கள் 3 இந்த பிக்சரில் பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? இதில் வந்து 3வது உள்ளதில் வந்து கொஸ்டின் மார்க் இருக்குது. அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். 10 செகண்ட் எடுத்துக்கோங்க, கண்டுபிடிங்க. இல்லை வீடியோ பாஸ் பண்ணுங்கள். கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். பசில்ஸு இந்த 3ல் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு நான் வந்து சொல்கிறேன் எப்படி வந்துச்சு அப்படின்னு. இந்த 2 × 5 இருக்குல்ல, இந்த ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். அதுமாதிரி 3 4 டிவைட் பண்ணுறோம். வரக்கூடிய விடையோட 2 ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ 22 கிடச்சிச்சு. சென்ட்ரல் வந்துருச்சா? இந்த 22 எப்படி வந்துச்சு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி 48. அதாவது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்களேன் பார்ப்போம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு சரி அதையும் பார்த்துடலாம். 2 3 பெருக்கிறதுனால 6, 6 7 பெருக்கிறதுனால 42. ஸோ 2 நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் 48. இதுக்கடுத்து உள்ளதை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தயவு செஞ்சு நீங்களே யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். சரி நானே சொல்லிடுறேன். வாங்க போகலாம். 5 9 நம்ம பெருக்கிறதுனால எவ்வளோ 45, 2 8 பெருக்கிறதுனால 16. ஸோ 2 டிவைட் பண்ணுறப்போ 61. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பஸ்ஸில்லாத நீங்கள் கொஞ்சம் உங்களோட மூளை யூஸ் பண்ணுங்கள். பிக்சரில் உள்ளதை பார்த்துட்டிங்களா? இந்த 3ல் லாஸ்ட்டாக உள்ள கொஸ்டின் மார்க்ன்றதை கண்டுபிடிக்க போறீங்க. ஃபஸ்ட்டு 10 செகண்ட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே உங்களோட மூளை கொஞ்சம் வேலை கொடுங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே உங்களுக்கு இன்னொரு குழு கொடுக்குறேன். 2 ப்ளஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணுறப்போ 15 வரும். அதோட +1 பண்ணுறோம். எவ்வளோ வருது 16. இதே +1 அடுத்ததுக்கு பண்ணுறோம். சொல்லணுமா? சொல்கிறேன். 3 + 9. ஸோ இந்த 2 ப்ளஸ் பண்ணி × 5 ப்ளஸ் பண்ணுறப்போ 17 + 1. ஸோ 18 வந்துருச்சு. அடுத்தது எப்படி வந்துச்சு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க. சரி அதையும் சொல்கிறேன். 4 8 10. ஸோ 2 ப்ளஸ் பண்ணுறதுனால 22 வருது. +1 = 23. ஈஸி. இந்த மாதிரி பசில்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணால் நம்மளோட மூளை வந்து கொஞ்சம் ஐடியாஸ் வரும். ஸோ தேர்ட் பசில்ஸ் பார்க்கலாம். பசில்ஸ் தேர்ட் பாக்ஸாக போட்டிருக்கோம். அதேமாரி தான் லாஸ்ட் நம்ம கொஸ்டின் மார்க் போட்டாச்சு. 2 பசில்ஸு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது நீங்களே பண்ணலாம். 4 + 1 அதேமாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறப்போ என்ன வருதோ அதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம குழு கொடுத்துட்டேன், ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணாலே நீங்கள் அடுத்தடுத்து நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கொயர் போகிறப்போ 225 வந்துருச்சு. ஸோ நம்ம போட்டாச்சு. செகண்டு 8 2 2 3. ஸோ இதை நம்ம ப்ளஸ் பண்ணுறப்போ 15 வரும். அதை ஸ்கொயர் போட 125. ஸோ அடுத்து தான் டுஸ்ட் வச்சுருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஓகேயா? கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அதை ஆன்சர் சொல்லிடுறேன். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் புரியாது. ஸோ நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதேமாதிரி தான் ப்ளஸ் பண்ணுறோம். 14 வருது. ஸ்கொயர் பண்ண 196. இது சிம்பிள் தான், அவ்வளோதான். மூளையை வேலை கொடுத்து இந்த மாதிரி இப்போ கண்டுபிடிக்கிற பசில்ஸ் வேணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இது மட்டும் இல்லை, இது போக எலக்ட்ரானிக்ஸ் கண்டென்ட், எலக்ட்ரிக்கல் கண்டென்ட், ஏகப்பட்ட கண்டென்ட் வீடியோ இருக்குது. அதே நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.